அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே ஏதோ டைட்டில் என்னமோ போட்டிருந்தாரு, ஒரு மான்ஸ்டரு அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கிறா, இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கிற ரிவ்யூ பண்ண போகிறேன்னு. அதை விட்டு போட்டு பார்த்தா இங்கே மரத்து நிலையில் வேப்ப மரத்துக்கடி நின்றுட்டுருக்குறேன்னு பார்க்குறீங்களா? வண்டி நின்றுட்டுருக்குதுங்க பக்கத்தில். இத்தனை நாளாக சில வண்டி எடுக்கும்போது இந்த ஜென்னு இந்த வண்டியை எல்லாம் எடுக்கும்போது என்னை விட வண்டி சின்னதாக இருக்குது. இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா என்னை விட டபுள் மடங்கு வண்டி பெருசாக இருக்குது, ட்ரிபிள் மடங்கு. அதுக்கிட்ட போய் நின்று காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அந்த மான்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னு. நானும் ஓரளவுக்கு இருக்கிறேம்மா. அரம்மாவெல்லாம் எனக்கு எவ்வளோமா பேசாதீங்கம்மா. நானும் ஓரளவுக்கு இருக்கிறேன்னுல்ல. பட் நம்ம டீமை சொல்லியிருப்பாங்க பாரு நேரம். வண்டிக்கிட்ட வந்து நின்னா கண்டிப்பாக குட்டி கொண்டு தான் இருப்பேன். ஏன்னா அந்த வண்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற வண்டி அந்த மாதிரி. அதனால் வண்டி பார்த்துடலாங்களா? எத்தனை பேர் இந்த மான்ஸ்டர் கேட்டு ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஆனால் இதுக்கு ஒரு மிகப்பெரிய செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பீங்களாட்டு இருக்குது நம்ம டிஎம்எஃப்பில். பார்த்துடலாங்களா? த ஒன் அண்ட் ஒன்லி. நான் எதை சொல்ல தெரியுறேன் பார்த்தீங்களா? த நியூ ஃபோர்ட் எண்டோவர். நான் எங்கே நிற்கிறேன், என் நெஞ்சுக்கு இருக்குது இந்த பானட்டு. சாவி வேற லெவலுங்க. என்ன தான் சொல்லுங்க. இப்போ ஓட்டிகிட்டு வந்த அடா என்ன அற்புதம் தெரியுங்களா? வண்டி ஓட்ட என்னட்டா இருக்குது, என்ன பிஹெச்பி, என்ன இன்ஜினு 3.2 லிட்ரு சொல்லவா வேணுங்க. இதுங்க அதுவும் போடல டிடிசி இன்ஜினு. சத்தங்கத்த ஒன்றும் கிடையாது. அந்த சும்மா நாகப்பாம்பாட்ட உசுங்குது. அந்த சவுண்ட் மட்டும்தான் வருது. வண்டி எந்திரிச்சு அது வாடுக்கு மம்மேனியாக போயிட்டுருக்குது. நிறைய விஷயம் பேசலாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வண்டி. ஏன்னா நான் வண்டி வந்த புதுசில் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஓட்டினேங்க. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் ஓட்டவே இல்லை. இன்றைக்கி தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது. அது நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ணன் தான் கொடுத்துருக்குறார் வண்டி அதனால் இந்த வண்டியினுடைய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க பானட்டு. பானட் மேலே ஏறி படுத்தாலே 1 2 3 பேர் எடுத்துக்கலாம் மாட்டிருக்கு வரிசையாக. அத்தச்சோடு பானட்டுங்க. ஹெட்லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட்லைட்ஸ் வந்துடுதுங்க. உள்ளே ஹாலோஜன் வந்துடுதுங்க. இங்கே பார்த்தீங்க மெயினான விஷயம் வாட்டர் வாஷ். ஹெட்லைட் வாஷ், வண்டி வாட்டர் வாஷ் இல்லை, ஹெட்லைட் வாஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த வண்டியிலேயே ஒரு அழகு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோர்டுங்கிற அந்த லெட்டர் தான். இந்த கிரில்லு செம்ம சூப்பராக இருக்குது, மேசிவாக இருக்குதுங்க. இதுமாதிரி எல்இடி கொடுத்துருக்காங்க. கிரில்லையே 3 எல்இடி வந்திருக்கு மாட்டிருக்குது. அது என்னென்னு தெரியல, நம்மளுக்கு போட்டு பார்க்குறேனுங்க. நல்ல ஏர் வெண்ட்டோட ஒரு ஹனிகோம் டிசைனில் நல்ல பெரிய கிரில்லுங்க. அதில் ஃபோர்டுங்கிற லெட்டர் மேசிவாக கும்முன்னு. கீழே ஏர் வெண்ட் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கார்னரிங் ஃபோக் லேம்ப்பு உங்களுக்கு ஹாலோஜன் தான் வருங்க. கீழே 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு பீஸ் மட்டும் சில்லரில் கொடுத்துட்றாங்க. அது அந்த எஸ்யூவி உண்டான லுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கஃப் பிளேட் மாதிரி கீழே அழகாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் தானே வச்சுக்கலாம். இன்ஜினை பற்றி பார்த்துடலாங்களா வாங்க. நீ பானட்டு தூக்குறத தனியாக சாப்பிடணுமே இருக்கு. நீ பானட்டு தூக்குறதுக்கு தனியாக வேறு சாப்பிடணுமே. இது இந்த மஞ்சள் கலர் கொடுத்துருக்காங்க. அப்பா நல்ல வேலை. சேக்கப்ஸர் கொடுத்துட்டாங்கப்பா. உண்மையாலுமே பரவாயில்லப்பா. ஆனால் என்ன வெயிட்டு பார்த்தியா சேக்கப்ஸர் கொடுத்துமே. எத்தச்சோடு வெயிட்டு ஊற்றுன்னு கிடக்குது இடம். சாமி நல்ல சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. மேலே வானட்டில் ஃபுல் சவுண்ட் ப்ரூஃபுங்க. உள்ள எந்த அளவுக்கு அடக்க முடியுமோ அடக்கி இருக்கிறாங்க. இந்த பாரு வண்டி டியூரோடார்க் டிடிசிஐ ஃபோர்ட். அவங்களோட இன்ஜின் பாரு. அடா 1 2 3 4 5 சிலிண்ட்ரு 3.2 3200 சிசி 5 சிலிண்ட்ரு சொல்லவா வேணும். இது பார்த்திங்கன்னா இன்லைன் 4 வால்வு சிலிண்டருங்க. டிவச்சி டெக்னாலஜியில் 3.2 டிடிசிஐ. இதனுடைய பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 197 பிஹெச்பிங்க. 3000 ஆர்பிஎம்மில் 470 என்எம் டார்க்கு வெறும் 1750 ஆர்பிஎம்மில். பார்த்துக்குங்க. 4 வீல் ட்ரைவு, ஆல் வீல் ட்ரைவ் எல்லாமே இருக்குது. ஆட்டோமேட்டிக் இது நம்மகிட்ட இருக்கிறதுங்க. ஒரு 5 சிலிண்டர் இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். 4 சிலிண்டருக்கே இங்கே காலை வச்சாலே பரபரன்னு பறக்குது. 5 சிலிண்டர் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இதோடைய ஃபுல் இன்ஜின் ஸ்பெக்கு நான் இந்த பக்கம் போடுறேன் பாருங்கள். அப்பா என்னது
சும்மா கிட்ட கொண்டு வந்து வச்சேன், சாத்தவே இல்லை, பொசுக்குன்னு சாத்திருச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு சில்வர் அலாய்ஸுங்க. இந்த சில்வர் அலாய்ஸில் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 275 60 18. அப்புறம் இந்த வண்டிக்கெல்லாம் 18 கொடுக்கலின்னு வச்சுக்கோங்க, வண்டியாட்டவே இருக்குது. அதனால தான் 18. இதனுடைய ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா 4903 mm, வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1869 mm, ஹைட் வந்து 1837 mm. வீல் பேஸே எத்த சொல்ல தெரியுமா, 2850 mm. ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது பாருங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸு 235 mm. இங்கே பாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி வீடுன்னே சொல்லிக்கலாம். அந்த நம்ம நீங்கள் அந்த டாட்டா எக்ஸா பார்த்தோம் பாரு, ஒரு மினி வீடு அந்த மாதிரி வந்து அவ்வளோ பெருசு சைஸ் எல்லாமே வந்து. இங்கே வந்து உங்களுக்கு இந்த 3.2ங்கிற பேட்ச் வந்துடுதுங்க. 6 ஸ்பீட் ஆட்டோ டார்க் கன்வெர்ட்ரு, அதனால் வந்து 6 ஆட்டோன்னு போட்டு 3.2ன்னு போட்டிருக்காங்க. மோட்டரைஸ்டு மிரருங்க வித் இண்டிகேட்ரு, ஆட்டோ ஃபோல்டிங் இருக்குது. ஆனால் வண்டி எத்தனை இருந்தாலும் பட்டன் ஸ்டார்ட் இல்லை, கையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த ஒரு விஷயத்தை மெயினாக சொல்லிடணும். மேலே என்ன இருக்குது, ஒரு ஆண்டனா இருக்குது, ரூஃப் ரெயில் இருக்குது, பேனாரோமிக் சன்ரூப் இருக்குது. பேனாரோமிக் சன்ரூப் உனக்கு எட்டாதா? உனக்கு எட்டாதான் அந்த படிமேல் ஏறிக்காமி. இதுக்கு தான் கொஞ்சமாவது வளரணுங்கிறது. அதுக்குள்ளே என்னையும் சொன்னேன், வண்டிக்கு முன்னாடி நிற்கும்போது நீங்கள் வண்டியை விட கூலையாக இருக்கிறீங்கன்னு. காமிச்சியா பேனாரோமிக் சன்ரூப்பு? ஓகே, சந்தோஷமா? வா. லாக் ஆகுது. ஆனால் நானும் கூட விஸ்குன்னு ஏதாவது விட்டுருவோன்னு என்னமோ. ஆனால் நம்ம வீட்ல எல்லாங்க அத்தனை ஏரியாவது காமிச்சிடணும் மேலே. ஏமா இங்கே பாருங்க பின்னாடி ஃபோர்ட் ஓனர்ஸ் கிளப் அப்படிங்கிற பேட்ச். மேலே வந்து ஸ்பாய்லருங்க, பிரேக் லைட்டு, டிஃபோகர் வந்துடுதுங்க, பேக் வைப்பர் வந்துடுது. இதில் தண்ணி எங்கே அடிக்கும்? ஓ, தண்ணி இதில் கொடுத்துட்றாங்க. இத்தினோண்டு தெரியுதா? இதில் வந்து ஃபோர்டுங்கிற பேட்ச் எவ்வளோ பெரிய பேட்ச் பாருங்கள். என்டியோவர் அப்படிங்கிற பேட்ச்சு. இது வந்து எல்இடி டெயில் லைட்ஸுங்க. இதுக்குள்ளேயும் லைட்ஸ் வந்துடுது. டைட்டானியம் டாப் எண்டு மாடலு, 4 வீல் டிரைவுங்கிற பேட்ச்சு. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார் வந்துடுதுங்க. ரிவர்ஸ் கேமரா கீழே வந்துடுது. கீழே வந்து லைட்ஸ் கொடுத்துட்றாங்க, அதுக்கு பக்கத்தில் ரிஃப்ளெக்டிங் லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த எஸ்யூவி நம்ம மேட்ச் பண்ணுற விதமாக அந்த ஸ்கப் பிளேட் கீழே மாசா. டிக்கு இன்றைக்கி பார்த்துடலாங்களா? டிக்கு பட்டணம் ஓப்பன் ஆகுமா, என்னம்தான் ஓப்பன் ஆகு? சாவியில் இருக்குதா? அப்போ சாவி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுவோம். அது போக சாவி ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சா மேலே? ஆமாம், இங்கே வருது. ஆஹா, அருமை 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 அருமை, சூப்பரு. ஆட்டோமேட்டிக்கு இங்கே டபுள் டைம். எப்படி சாவியிலே ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா? இப்போது கையிலே ஓப்பன், அதான் கையில் பட்டன் தொட்டால் ஓப்பன் ஆகிக்குது, பட்டன் தொட்டால் லாக்கு. இதனுடைய சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 பேர் கோரலாம். இப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து கொஞ்சம் சௌகரியம் கம்மியாக தான் இருக்கு. சரி, அவங்க நிறைய ஜாமான் வச்சுருக்காங்க, அதனால் அந்த சீட்டை தூக்காமல் இருக்குது. அந்த சீட் வந்து நம்ம தூக்க வேண்டியதில்லை. அது இவங்க 5 சீட்டர் யூஸ் பண்ணுறதுனால 2 சீட்டை முடிச்சுட்டு ஃபுல்லாக லக்கேஜ் ஏற்றிட்டாங்க. ஆனால் ஃபுல் லக்கேஜ் ஏற்றினோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 லிட்டர் இருக்கும். பட் அதை தூக்கி விட்டோம்னா ஒரு 150 லிட்டர் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு 100-150 லிட்டர் தான் இருக்கும். சூப்பர், அருமையான இது. சாதிக்க தம்பி எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பி சாதிக்கணும், சாதிக்க வரவர். நம்மளாம் அலையணுங்கிற டென்ஷனே இல்லை. பார்த்துக்கோ, பேக் சீட்டை பார்க்க போகிறோம். டீசல் டேங்க்கா? டீசல் டேங்க் வந்து எவ்வளோ தெரியுமா? 80 லிட்டர் கெப்பாசிட்டி. எத்தனை லிட்டரு? 80 லிட்டர் கெப்பாசிட்டி. அப்பா, இந்த டோர் நீக்கிற அந்த இதே இருக்குது பாரு, அப்படியே சாமி. என்ன வெயிட் தெரியுமா டோரு அவ்வளோ வெயிட்டு நீக்கிறதுக்கு. இங்கே வேறு கிட்டத்தட்ட ஒரு 80% நீக்கிறது. ஆனால் காலை உள்ளே வச்சு ஏற முடியாதுமா. ஒன்றா இங்கே கை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா இங்கே கை பிடிச்சி ஏறிக்கு வரணும். ஆஹா, அடாடாடாடாடா, என்ன சுகம், என்ன சுகம். பேக் சீட்டு இது சாய்ச்சிக்கலாம். ஆமாம், இதையும் சாய்ச்சிக்கலாம். ஓ, இங்கே கொடுத்துருக்காங்க பேர். எப்படி
இங்கேயும் மேலே கை பிடிச்சி சாய்ச்சிக்கலாம் அந்த உள்ளே ஏறுறவங்களுக்கு. இதுவும் வந்து அதான் பின்னாடி போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கு. எத்தனை கொடுத்தாலும் அப்புறம் அந்த எஸ்யூவியில் வந்து ஒரு 80% தான் தை சப்போர்ட் இருக்கும், 100க்கு 100 இருக்காது. நினைக்கவு ஓகே. ஹேண்ட் ரெஸ்ட்டு பக்காவான ஹேண்ட் ரெஸ்ட்டுமா, கரெக்டான சைஸில் இருக்குது. இதான் கை வைக்கிறதுக்கு உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்குது ஹேண்ட் ரெஸ்ட். அந்த சைஸ் நம்ம கீழே இல்லாமல் தணுவை இல்லாமல் அப்படி இருக்குது. இது என்னது, இது இன்னும் இங்கே கொடுத்துருக்குறாங்க டம்ளர் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓப்பனாக அமுத்தி விடுறதா என்னன்னு தெரியல. சரி ஓகே. அப்புறம் இங்கேயும் வந்து இந்த பின்னாடி ஏசி வெண்ட் இங்கே கொடுத்துட்றாங்க மேலே, கரெக்டாக. இங்கே 2, லாஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இங்கே 2 கொடுத்துருக்குறாங்க ஏசி வெண்ட்டு. அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம மூஞ்சிக்கு வேணுமா காலுக்கு வேணுமா இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயே டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே வந்து லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. எல்இடி லைட்ஸு. டச்சில் கொஞ்சம் லைட் அமுத்துற மாதிரி தான் இருக்குது, டச்சில் இல்லை. சரி அப்படின்னு முன்னாடி பேசலாமா? ஆமாம், அதை வந்து நான் முன்னாடி பேசலாம். ஏறம்பர் இங்கே பிடிச்சி அப்பா சாதாரணமெல்லாம் ஏற முடியாதுமா, காலெல்லாம் வச்சு இப்படித்தான் ஏற முடியும். அப்படி இருக்குது வண்டி. இங்கே வேறு என்ன லுக்கு, என்ன சைனிங்னு. டோரு இது வந்து 90% போக மாட்டிருக்குது, அது 80% தான் நீச்சு. இது வேறு எவ்வளோ தூரம் நீக்கிருக்குது, கையே வேறு எவ்வளோ தூரம் இழுக்கணும். நல்லா சைனிங் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 1 டச் பவர் விண்டோ, லாக்ஸு, வண்டியினுடைய சென்டர் லாக் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனர் வேறு தைச்ச ஒன்று, டியூட்ரு, கீழே ஸ்பீக்கரு. எப்படி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஜாமான் ஏதாவது வச்சுக்கலாம். இந்த பக்கம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இது இந்த உருளை ஹெட்லைட் உருளை, ஃபாக் லாம்புக்கு, டீஃபோகருக்கு. அப்புறம் வந்து இந்த மீட்டர் இருக்கிற லைட் ஹெச் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் இங்கேயும் பண்ணிக்கலாம். சூப்பர். அவ்வளோதான் இந்த பக்கம். சரி வாங்க நீ உள்ளே பார்க்கலாம். இதா இது வந்து இந்த இது மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குமே இந்த பட்டன் அமுத்தி விட்டோம்னா இதாகி. இது சாவி. ஆமாம், இது சாவி போட்டதை வேலை செய்யும். சாவி போட்டுதா உள்ளே வந்துருச்சா மிரரு, இப்படி பண்ணோம்னா வெளியே போய்க்கும். அவ்வளோதான். சரி வாங்க இனி அந்த பக்கம் பார்த்துக்கலாம். இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த சத்தம் மட்டும் எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி இருக்குது ஒரு வண்டி உள்ளே பார்க்குறக்கு. அந்த ப்ரீமியம்னஸ்ங்கிறது ப்ரீமியம்னஸ் தான். சாவி எடுத்து சாவி உள்ளே போட்டோன்னே டிஸ்பிளேயில் வந்து ஒயிட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் சாவி ஆன் பண்ணுறோம், ஸ்டார்ட். அப்பா ஒரு 3 சுற்று அப்படியே ஒரு துளி வைப்ரேஷன் இல்லை. இந்த டீசல் வண்டி ஒரு துளி வைப்ரேஷன் இல்லை. ஓகே, ஸ்டேரிங் பார்த்துடலாங்க. ஒரு ரவுண்ட் ஸ்டேரிங். அதில் வந்து ஃபுல் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் போகிற இந்த பக்கம் வந்துடுதுங்க. மெனு சிஸ்டம் இந்த பக்கம் வந்துடுது. இந்த பக்கம் வந்து ஆடியோ கண்ட்ரோலு, வாய்ஸு, வால்யூம். இங்கே வந்து வாய்ஸெல்லாம் கொடுத்துருக்குது. Climate temperature. Try saying a device name like phone or USB. You can also say climate. Main menu. Say a command. Climate. எப்படி climate. Say a command. பாத்தீங்களா climate. Set temperature. Set temperature, increase fan speed or air conditioning. ஏர் கண்டிஷன் இதெல்லாம் ஆஃப் பண்ண. ஓகேம்மா, போதும்மா, போதும். நம்ம வீடியோ எடுக்கிறோம். நம்ம ஆமாம் அப்புறமேல் பேசிக்கலாம். வேண்டாம் சாம் புண்ணியமாக போட்டு. இருங்க, இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. ரைட், ஆஃப் பண்ணியாச்சு. இதோட டேஷ்போர்டு பார்த்தோம்னா லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? லெதர் ஃபினிஷிங் செம்ம ஸ்டிச்சிங். இங்கே டபுள் சைட் ஸ்டிச்சிங் கொடுத்து இந்த மேல் பீஸ் மட்டும் லெதரில் கொடுத்துருக்குறாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஸ்பீக்கர் வந்துடும், அட்டகாசமாக இருக்குது பார்க்குறக்கே. இந்த இடம் வந்து சைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதை சுற்றி சில்வர் கலர் ஏசி கிரில் சுற்றி 4 கிரில்லுக்கு சுற்றி இருக்குது. நல்ல பெரிய ஏசி வெண்ட்டு. இங்கே வந்து அசைட் இண்டிகேட்டரோட சுவிட்ச் வந்துடுது.
இங்கே வந்து ஆடியோவுடைய கண்ட்ரோல்ஸு, இங்கே வந்து சிடியில் என்ன இருக்குது, ஏஆர்ஆர் கிட்ஸ் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வால்யூமு, இங்கே டியூனிங் இது இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, லைட்ரு, 12 வோல்ட் சார்ஜரு. இங்கே எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எக்கச்சக்கமான வச்சுக்கலாம் மாட்டிருக்குது சாமானுங்க. நம்ம கீழே தனி யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடேங்க அப்பா, எத்தனை சமாச்சாரம் இருக்குது பாரு. அதுக்கப்புறம் இங்கே பார்க்கிங் இது வந்து சவுண்டு வேணும் வச்சுக்கலாம், வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஸ்டேரிங் இது கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், 4 வீல் டிரைவுக்குள்ள அந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மோடு இங்கே ஒரு மாத்திரம்னா ஸ்னோ மட்டு கிராஸ் மோடு, இது வந்து சாண்ட் மோடு, இது வந்து டு என்டர் ராக் மோடு 4x4 லோ இஸ் ரெக்வயர்ட். ராக் மோடு தனி. அப்புறம் ஹில் டீசெட் கண்ட்ரோல் ஆன் வந்து இதுலேயே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கு, டார்க் கன்வெர்ட்டரு, கீரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸு, இங்கே 2 கப் ஹோல்டரு, ஹேண்ட் பிரேக்கு, இங்கே வேறு ஹேண்ட் ரெஸ்ட்டு. சூப்பர். ஹேண்ட் ரெஸ்ட் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. என்னென்னா ஒரு சில இதுக்கு வந்து கொஞ்சம் சில வண்டிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கும் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து. இது நல்லாவே இருக்குது ஃபீல், அந்த உட்கார்றக்கு அந்த ஃபீல் வந்து அட்டகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நார்மல் இது தான். ஆஹா, எப்படி லைட் 2 லைட் கொடுத்து, வேனிட்டி மிரர், இங்கே எல்லாம் லைட்ஸோடைய செட்டப்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. லைட்டுக்கு சுவிட்சு இங்கே இருக்குதா, ஓகே. அதுக்கப்புறம் மிக முக்கியமான நம்ம ஐட்டம் இருக்குது, இது தனியாக தள்ளிக்கலாம் ஸ்க்ரீனை, எப்படி. அதுக்கப்புறம் கண்ணாடி அதே ஓப்பன் ஆகுது. ஓ மை காட். அதுக்கப்புறம் இது எப்படி தள்ளுறது, அதுக்கப்புறம் இது பின்னாடி வைக்குது. சன்ரூஃப் இது வரைக்கும் தான் ஓப்பன் ஆகும், பின்னாடிக்கு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு 3 ரூஃப் டியூபிள். இது சூப்பர் செட்டப்புங்க. வாங்க எல்லாம் லாக் ஆகிக்க, சாத்திங்க. வாங்க ஜி. அப்படியே அவர் சாத்திக்குவார். ஸ்க்ரீன் தனியாக ஸ்க்ரீன். எவ்வளோ விரிச்சு பார்த்தியா, கடைசிக்கு தெக்கோட்டுக்கு வடகோட்டுக்கு இருக்குது ஸ்க்ரீனு. டபுள் டச். அதை முதல்ல தொட்டோன்னா பாதி நின்றுக்குது. சூப்பர். சன்ரூஃப் ப்ளஸ் 3 ரூஃப். ஏசி. ஆடியோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாங்களா? எது? கண்ணாடி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஓகே. ஆடியோ எஃபெக்ட் இல்லை, பாட்டு கேட்க சூப்பராக இருக்கும். இது வந்து மியூசிக் மட்டும்தான் இருக்க மாட்டிருக்குது. மெனுவில் போய் நம்ம இது மாற்றிக்கலாம். மீட்டரில் இதுலையெல்லாம் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. இந்த இதுலேயே மாற்றுறது, கலர் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த இது மாறிச்சுன்னா கலர் மாறுதான்னு தெரியல. இல்லை, அதெல்லாம் மாறல. சென்டரில் மட்டும் நார்மல் அனலாக் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வந்து மெனு சிஸ்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம எலோ எஃப்எம், இப்போ எலோ எஃப்எம்மு அந்த இதில் மாற்றிக்கிருக்கு. எஃப்எம், சிடி, யூஎஸ்பி இதெல்லாம் மாற்றுறக்கு. பார்க்கிங்கு, ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவ் இதெல்லாம் அங்கே வந்துடுது. செம்ம லுக்காக இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைடு வைப்பர், ரைட் சைடு இண்டிகேட்டரு. சூப்பராக இருக்குது, கிளியராக இருக்குது கேட்குறதுக்கு. கசகசப்பெல்லாம் கிளியராக இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேனுங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு க்ளோ பேக் சொல்லலை. க்ளோ பேக் சொல்லலை, அதுவா? அது ஸ்பீக்கர் இல்லைம்மா, வாய்ஸ் பேசுகிறோம்ல அது. அதுக்கப்புறம் க்ளோ பாக்ஸ் காமிக்கல எவ்வளோ பெருசுன்னு. குழு க்ளோ பாக்ஸ் பிரிட்ஜோடு இருக்குது. ஓகே, வண்டி எடுக்கலாங்களா? வாங்க தெறிக்கி விடுவோம் இந்த மான்ஸ்டரை. அம்மா, எப்படி காலை வச்ச உடனே எப்படி இருக்குது? காலை வச்ச உடனே அப்படியே மேலே ஏற்றி பார்க்கலாங்களா? என்ன மேடு எத்தச்சோடு இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த
எப்படி ஏறி இறங்குன்னு பாருங்க. அடேங்க அப்பா, ஏத்தச்சோடு மேடு அசால்ட்டாக ஏறி இறங்கிருச்சு போங்க. அடா அடா, சூப்பர் சூப்பர். எப்படி ஏறி இறங்கணும் பார்த்தீங்களா? அவன் கொம்பன் அசால்ட்டாக ஏறி அசால்ட்டாக இறங்குறான். எப்படி சின்ன பையனாட்ட ஓட்டணும் பார்த்தியா? அப்புறம் போன வீடியோலேயே சொல்லும்போது எத்தனை டீமை ஃபேனை யூத்து, நீ என்ன யூத்துன்னு சொன்னாங்க தெரியுமா? எல்லாருமே நீ யூத்துன்னு தான் சொன்னாங்க. எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா? ஆமாங்க மோகன்னா நீங்கள் யூத் தானான்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டணும். என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னைக்கு டீமை சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன இருக்கோ சொல்லுவாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மேலே ஏற்றி இறக்கிட்டுனுங்க. வண்டிங்க சும்மா அழுங்காமல் குலுங்காமல் திணறாமல் கசங்கவே இல்லைங்க. அழுங்காமல் மீறி அழுங்காமல் இறங்குது. எது இத்த பெரிய மேட்டுக்கே இன்னும் நினச்சி பாருங்க. ராக் மோடெல்லாம் தனியாக இருக்குது. பாறை மேலையெல்லாம் ஏறுங்களாம்மா. அந்தளவுக்கு நம்ம ஊரில் பாறையில இடம் இல்லைங்க ஓட்டி காமிக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்னோ மோடலும் இல்லை. நம்ம ஊரில் எந்த ஜென்மத்துக்கு நம்ம ஸ்னோ மோடெல்லாம் போட்டு ஓட்ட முடியாது. ஸ்னோ வராது. வேணாங்கிறது காஷ்மீருக்கு இது வாங்கினா ஸ்னோ மோடில் ஓட்டி பார்க்கலாம். உங்களுக்கு இது மறுபடியும் ஏதாவது சாண்டு அந்த மாதிரி வேணால் கிராஸு, இந்த கிராஸ் வேணால் இதில் ஓட்டலாம். நல்லா புல்லாக தான் இருக்குது. அந்த மாதிரி வேணால் ஓட்டி காமிக்கணுங்க ஒரு நாள். சரி, ஓகே. வண்டிங்க ஃபஸ்ட்டு இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேனுங்க. அந்த ஏறி உட்காந்த உடனேங்க ஒரு 90% அந்த தை சப்போர்ட் இருக்குது பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க தை சப்போர்ட். வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது தை சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சீட் வந்து 8 அட்ஜஸ்ட்மெண்ட்டோட மோட்டரைஸ்டு சீட்டுங்க இது ஃபுல்லாகவே. இந்த சீட்டினுடைய இது பார்த்திங்கன்னா இந்த 2 முதுகு அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குது. முதுகு ஒரு துளி கூட ஆர்டர் கூட மாட்டேங்குது. இதுக்கு மேலே போக முடியாது. காலுங்க தொடை அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அந்த உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மேன்லியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா விஷால் மாதிரி ஒரு ஆம்பளையாக இருக்கும் பாரு, அந்த மாதிரி வந்து ஒரு மேன்லியாக இருக்குது, கெத்தாக இருக்குது. அந்த ஸ்டேரிங் பிடிச்சிப்படி உட்காரும்போது அந்த ஃபீல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பானட்டு பார்த்தீங்கன்னா 90% தெரியுதுங்க. பானட்டு ஒரு 10% மட்டும் கீழே போய் இறங்குது வருங்க. அந்த இடம் மட்டும் அந்த கார்னர் மட்டும் தெரியலிங்க. அந்த அது 10% தான், 90% தெரியுது. ஆனால் 100% நம்ம எட்ஜு டு எட்ஜு கார்னர் நம்ம ஓட்டலாம், தைரியமாக ஓட்டலாம். அந்த மன தைரியம் வந்து 100% இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த இப்போ பாருங்கள் ஸ்பீடு பிரேக் மேலே எத்தச்சோடு ஸ்பீடு பிரேக் மேலே ஏறி இறக்கணும். இப்போது ஏதாவது தெரிஞ்சுதா? ஒன்றுமே தெரியல. அந்த குண்டுங்குழி இதெல்லாம் என்ன ஏன்னு கூட கேட்காதுங்க. நீங்கள் பாட்டுக்கு நிறவிட்டு போகலாம். இதுக்கு வந்து காம்படிஷனே அப்புறம் வந்து இந்த பார்ச்சுனர் தான். எப்படி இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும், அதே வேளையில் சொகுசும் கொடுக்கணும், எல்லாமே இவங்க கொடுக்கணும். 4 வீல் டிரைவிலிருந்து எல்லா ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் 80 கிலோமீட்டர் போயிட்டுருக்குறேங்க. ஒரு துளி ஒன்றுமே தெரியலைங்க. வண்டி வெறும் ஒரு 60 ஓர மாதிரி இருக்குதுங்க. இப்போ 90ங்க. 90 ஓரதே 60 ஓர மாதிரி இருக்குதுங்க ஃபீல். ஒரு துளி சத்தம் கேட்குதான்னு பார்த்தீங்களா? ஃபுல் சவுண்ட் ப்ரூஃப் இல்லை. 90 வரைக்கும் எதுவுமே தெரியல. இப்போ இந்த டேர்ன் திருப்புறம் பாருங்கள், டேர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. கரெக்டாக ஒரு நூலில் வந்து நிற்கிது. ஒரு 1/2 அடி இருந்தால் போயிருக்கு. ஆமாம், இங்கே ஸ்டேரிங் அப்படிதான். ஸ்டேரிங் அப்படியே தண்ணி இருக்குது பாருங்க. தண்ணி ஏட்டம் சொல்லுவாங்கல்லங்க, இந்த வண்டியில் தான் இங்கே பாருங்க. இந்த தண்ணி ஏட்டம் ஆடுதா உனக்கு ஃபோனு? ஓகே ஓகே, மேடத்துக்கு வேறு கேமரா எடுத்துக்கலாமா? அவ்வளோ தண்ணி ஏட்டம் இருக்குதுங்க. ஒரு கைங்களா ஒரு விரலை ஓட்டலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேர்னிங்கு
ஸ்பீடாக எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியில் 160 180 அசால்ட்டாக போகுது, 160 180 அசால்ட்டாக போகுது. அதுக்காக எல்லாம் தயவுசெய்து ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ஆமாம், அது ட்ரையலுங்கிறது வேறீங்க, ஓட்டி பார்க்குறங்கிறது. நம்ம டிஎம்எஃப்க்கு நம்ம சொல்கிறது அதுதான், 80 to 100 மெயின்டைன் பண்ணிங்க. யாருமே இல்லைன்னா என்ஹெச்சில் யாருமே இல்லை, அதோட 120 வரைக்கும் டச் பண்ணிங்க. அதுக்குள்ளேயே ஓட்டிக்க முடியாது, கண்ட்ரோல் இருக்குது உங்களுக்கு. அந்த கண்ட்ரோல் நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு, சஸ்பென்ஷனுங்க, ஓட்டுற கம்ஃபர்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே நான் உங்களுக்கு அந்த பூராமே அந்த கல் ரோட்டில் போய் தான் நான் உங்களுக்கு அந்த மேட்டு மேலே கீழே ஏறி இறங்கினேன். அந்த கல் ரோட்டுக்குள்ள ஒன்றுமே தெரியலிங்க. சரி, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஃபார்ச்சூனர் அளவு இது மூவிங் இருந்துச்சா? இல்ல ஃபார்ச்சூனர் அளவுக்கு விற்கல அப்படின்னா என்ன காரணம்னா, அது ஃபோர்டு அப்படின்னாலே நிறைய பேருடைய மைண்ட் செட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஎம்எஃப்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஃபார்ச்சூனர் ரிவ்யூ கேட்டதை விட ஃபோர்டு எண்டோவர் ரிவ்யூ தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இதுக்கு தான் இருக்கிறாங்க. ஆமாம், என்னென்னா இவங்க விடும்போதே வந்து இந்த வண்டி இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் இது. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் இவங்க விடும்போதே வந்து விலையே பார்த்தீங்கன்னா 41 லட்சம் ரூபா. இப்போ இந்த 3.2 இன்ஜின் இது 41,50,000 ரூபா, 41 லட்சம். இந்த ஃபார்ச்சூனர் வரும்போது சொல்லும்போது வருது ஃபார்ச்சூனர். அது ஒரு செட் ஆஃப் கேட்டகரிமா. டொயோட்டோங்கிறது அவங்க மைண்ட் செட்டு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும், நிறைய பேர்த்துக்கு ஃபோர்டு பிடிச்சவங்களும் இருக்காங்க. இப்போ இவருக்கே வந்து ரொம்ப ஃபோர்டு பிடிச்சங்கிறது இவர் வந்து எடுத்துருக்கிறாரு. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பிங்க கூட ஃபோர்டு எண்டவர் தான் வச்சுருக்கிறாப்புலைங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஃபோர்டு எண்டோவருக்குன்னு ஏகப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க. நம்ம டிஎம்எஃப்பில் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாராவது ஃபோர்டு எண்டோவர் நீங்கள் வச்சுருந்தாலோ இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணி ஓட்டி பார்த்துக்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஎம்எஃப், தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் இந்தளவுக்கு நான் ஓட்டியிருக்கிறேனுங்க ஃபோர்டு எண்டோவர். பழைய எண்டோவர் ஓட்டியிருக்கிறேனுங்க. புது எண்டோவர் வந்து நான் இப்போ தான் இந்தளவுக்கு நான் ஓட்டியிருக்கிறேன் வண்டியை. அந்த ரோட்டில் இருக்குது பாருங்க, அந்த ரிஃப்ளெக்டிங் கல், அது மேலையெல்லாம் விட்றங்க, ஒரு நெமையும் கூட தெரியல, ஒரு துளியும் கூட தெரியல. அது அவ்வளோ சூப்பராக போகுதுங்க. நல்ல ரக்கடுங்க வண்டி. குண்டு குழி நீங்கள் வாட்டுக்கு நிறவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்பீடு பிரேக் இடு பிரேக் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் வாட்டுக்கு மேலே ஏறி வந்தீங்களா, எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களா, போயிட்டே இருக்கு நீங்கள் வாட்டுக்கு. அது வாட்டுக்கு சவரியத்துக்கு மம்மேனியாக போயிட்டுருக்கு. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க சொல்கிறது வந்து 11ங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு சிட்டிக்குள்ளே 8, லாங் வந்து ஒரு 10 ஆவரேஜாக கொண்டு வர்றாங்க. அந்த 100-110 மெயின்டைன் பண்ணி ஓட்டி. எந்த வண்டியுமே 100 ஓட்டினா மட்டும்தான் மைலேஜ் பற்றி பேச முடியுங்க. 100க்கு மேலே போயிட்டால் மைலேஜ் பாடன்னு கம்மியாயிரும். இப்போ நம்ம ஷிஃப்ட்டே பார்த்திங்கன்னா 80 ஓட்டிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு 21-22 கிடைக்கிது. கரெக்டாக 100 தாண்டிட்டோம்னா சல்லுன்னு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கம்மியாயிருது, 18-19க்கு வந்துடுது. அதனால் 100க்கு மேலேங்கிறது மைலேஜ் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. சாரி. அந்த முன்னாடி இந்த பெரிய கண்ணாடிங்க விசிபிலிட்டி பார்க்குறக்கு, சைடு மிரர் எத்தச்சோடு தெரியுங்களா, இந்த விண்ட்ஷீல்டு கிளாஸில் பாதி இருக்க மாட்டிருக்குது. சைடு மிரர் அத்தச்சோடு இருக்குது. சைடு மிரர் அடங்கொன்னியே அதெல்லாம் என்ன விலைன்னு தெரியல. எங்காச்சும் மூட்டை கிட்ட வச்சோம்னா பண்ணையத்துக்கே படல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம். ஆனால் எனக்கு இந்த வண்டியிலே பிடிச்சதுங்க, மேலே கருப்பு கீழே வந்து சாண்டல். இந்த தீம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா மேலே வந்து ஸ்போர்ட்டி லுக்காகவும் கொடுத்துட்டு கீழே வந்து லக்ஸுரி லுக்குக்காக வந்து சாண்டல் கலரில் ப்ரௌனு. அது ஓகே. மேலே வந்து ப்ரௌனு, சீட்டெல்லாம் சாண்டலு, டேஷ்போர்டு மட்டும் ப்ரௌன் கலர். அந்த ரெக்ஸின் கொடுத்துருக்காங்கல்ல அது மட்டும் அட்டகாசமாக இருக்குதுங்க மொத்தத்தில் ஃபோர்டு எண்டோவர் வந்து. ஆனால் இவங்க வந்து இந்த BS6 நாம்ஸ்னால் கொடுக்க முடியல. BS6 எல்லாம் கொடுத்துருந்து இன்றைக்கி வந்துருதுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் கம்பெனியே போயிட்டாங்க. அதுதான் சில கம்பெனி வந்து தென்ன வண்டி ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைலா. ஆமாம், அது வேறு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. கூடி சீக்கிரம் ரிவ்யூ போட்டுடலாங்க. ஃபோர்டு ஃபிகோ ஆஸ்பயரு ஃப்ரீ ஸ்டைல் எல்லாம் கேட்டிருக்காங்க. கூடி சீக்கிரம் வந்துடுங்க டிஎம்எஃப். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு வண்டியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 60 போயிட்டுருக்குறேன்னுங்க. அப்படி இருக்குதுங்க வண்டியினுடைய ஃபீல். ஸ்டேரிங் எல்லாம் ஒரு துளியும் கூட அந்த இதே தெரியலிங்க.
அப்புறம் மெயின்டெனன்ஸ் கேட்பீங்க கண்டிப்பாக. மெயின்டெனன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதில் கன்ஃபார்ம் ரூபா வந்துடும் கிலோமீட்டருக்கு. 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க 10,000 ஷூராக வரும். அதுக்கப்புறம் 1,00,000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் 1,50,000 2,000 கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்டுங்கிறது 1,00,000 வரைக்கும் செலவில்லாத வண்டிங்க. இந்த வண்டி எவ்வளோ ஓடிக்கு நினைக்கிறீங்க? இப்படி இருக்கிற கண்டிஷனில் கரெக்டாக 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறாங்க. பார்த்துக்குங்க எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் வண்டி. ஒரு துளி சத்தம் இல்லை வண்டிக்குள்ள. கொண்டு போட்டால் சத்தம் கேட்குள்ளே அப்படி இருக்குது வண்டி. அப்படியே வண்டி தார் ரோட்டில் அப்படியே வழுக்கிட்டு போகுதுங்க. தார் ரோட்டில் அந்த குண்டு குளிர் ஒரு துளி சத்தம் இல்லைங்க. டீசல் வண்டி நம்பவே முடியாது யாருமே இது டீசல் வண்டி அப்படின்னு சொல்லி. அந்தளவுக்கு இருக்குதுங்க வண்டி. தரமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் டீம் ஆஃப் இத்தனை நாளாக கேட்டதில் வந்து எனக்கே இப்போ தான் தெரியுது இந்தளவுக்கு ஏன் ஃபோர்டு எண்டோவரை பற்றி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது. இதனுடைய செம ஃபீலுங்க. உண்மையாலுமே ஓட்டுன அந்த ஃபீல் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. மறக்காமல் நம்ம டிஎம்எஃப் வந்து யாராவது ஃபோர்டு எண்டோவர் மறந்துடாதீங்க. இந்த எண்டோவர் பழைய எண்டோவர் வந்து நானும் ஓட்டியிருக்கிறேன், நானும் பார்த்துருக்கேன். எனக்கு ஆனால் இந்த ஒரு ஸ்மூத்னஸ்ஸு, இந்த டிடிஎஸ் இன்ஜினுடைய ஸ்மூத்னஸ் வந்து 100% எந்த இதுக்கும் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இவ்வளோ ஒரு 3.2 லிட்டர் இன்ஜினுங்க. இந்த சக்தி வந்து தாங்கி இழுக்குது வருங்க. 470 NM டார்க்கு வேறு லெவலுங்க. 5 சிலிண்டரு காலை வச்சாலே எனக்கு அந்த ஃபீல் ஓட்டும் போது எப்படி தெரியுங்களா இருந்தது. நான் இந்த 8 சிலிண்டரில் இப்போ நான் இது ஓட்டியிருந்தேனுங்க, டொயோட்டோவில் லேண்ட் க்ரூசர். அதில் வந்து 8 சிலிண்டரு. அதில் கேட்கும் பாருங்க சத்தம் புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு. அந்த சத்தம் இதில் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அதில் கேட்டேன், செகண்ட் டைம் நான் இதில் கேட்டிருக்கிறேன். அந்த ஃபீல் இருந்ததுங்க. நான் உண்மையாலுமே இந்த வண்டி எப்படிங்க மறக்காமல் ஒரு லைக் ஒன்று ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. ஏதாவது நான் இது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த இதில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.